திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்தியாவின் எல்லை பகுதியின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எல்லையிலே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்தின துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சுற்றுலா பயணிகள் 29 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் பதட்டமான சூழ்நிலை அங்கே நிலவி வருகிறது. மட்டுமல்ல, தற்போது இந்திய இராணுவத்திற்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையிலே ஒரு தாக்குதல் மற்றும் இதை தொடர்ந்த வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறது. அது நிமித்தமாக எல்லைக்கோட்டு பகுதியிலே அச்சமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து உள்ளே பதுங்கியிருக்கிற தீவிரவாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலேயே அவர்கள் சுட்டு கொல்லப்படுவார்கள் என்றும் இந்திய இராணுவம் அறிவித்திருக்கிறது. ஆனாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அங்கு நிலவி வருகிற இந்த பதற்றமான சூழ்நிலையினாலே 10,000க்கும் அதிகமான பேர் ஒரே நாளிலே காஷ்மீர் பகுதியிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம். இந்த காரியத்தின் நிமித்தமாக இந்தியா பாகிஸ்தான் இடையிலே ஏற்கனவே நடைபெற்று முடிந்த ஒப்பந்தங்கள் பல ரத்தாகி இருக்கிறது. இது நிமித்தமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே இருந்த சில ஒப்பந்தத்தின் நிமித்தமாக உண்டான நன்மையான காரியங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலே இரு நாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சிந்து நதி நீர் வருவது என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டபடியினாலே பாகிஸ்தானிலே தண்ணீருக்கும் அதே நேரத்திலே வர்த்தகமும் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனாலே பாகிஸ்தானிலே வர்த்தகமும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நிமித்தமாக இரு நாடுகளுக்கு இடையிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகிறது. இது எந்த விதத்திலும் உலகப்போர் மூழக்கூடிய ஒரு அபாய நிலையை உருவாக்கி விடாதபடி நாம் ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். அங்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் உயிரிழப்பும் நேரிடாதபடி எல்லை பகுதியின் பாதுகாப்பிற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஏதோ ஒரு பகுதியிலே நடைபெற்று கொண்டு இருக்கிறது, நாம் பத்திரமாகத்தானே இருக்கிறோம் என்கிற ஒரு நினைவோடு கூட இல்லாதபடிக்கு இதற்காக தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எல்லை பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிற இராணுவ வீரர்கள், அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, பாதுகாப்பு படையினருக்கு எந்த ஆபத்து மோசம் வராதபடி கர்த்தர் கிருபை தந்து நடக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். எல்லாரும் இணைந்து இந்த காரியத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமின் கடந்த 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 29 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான TRF பொறுப்பேற்றுள்ளது. இந்த தாக்குதலை அரங்கேற்றிய பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்களை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடுவோம் என பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். கொடூர தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் பாதுகாப்பான அமைச்சரவை குழுவுடன் புதன்கிழமை ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இரு நாட்டு எல்லை மூடல், பாகிஸ்தானியர்களுக்கான விசா ரத்து, சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானியர்கள் வெளியேற்றம் என அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து பாகிஸ்தானும் சிம்லா ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தான் வான் பரப்பு மூடல், வாகா எல்லை மூடல் என அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடை நடத்தியுள்ளது. ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இரு நாடுகளும் பாதிக்கப்பட்டு அது நிமித்தமாக பொதுமக்கள் பாதிக்கப்படாதிருக்க நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பேர் பாதுகாப்பு பணிகளிலே ஈடுபடுத்தப்படுகிற எங்களுடைய இராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டாலும் கூட
ஆண்டவரே, நீர் பாதுகாப்பை கொடுக்காவிட்டால் அந்த பாதுகாப்பினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே எல்லை பகுதியிலே பாதுகாப்பு பணியில ஈடுபடுகிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை பாதுகாப்பு கடந்து வருவதாக. எந்தெந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுங்க. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்துடுங்க. குறிப்பாக சீதோஷ் நிலை, அங்குள்ள சூழ்நிலைகள் அவர்களை பாதிக்காதிருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எல்லை பகுதியிலே நிலவி வருகிற அசாதாரண சூழ்நிலை மாறி நல்ல ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கொண்டு வர போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.